ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கடாய் எடுத்துக்கணும். அப்புறமா எண்ணெய் போட்டு மசாலா ஐட்டம்ஸ்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் ப்ரௌன் ஆகிறதுக்கு வதக்கணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது கட் பண்ண தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது மேரினேட் பண்ண சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனை எப்படி மேரினேட் பண்ணணும்னு சொல்லவா? சிக்கனில் கொஞ்சம் உப்பு, மிளகாத்தூள், தயிரை போட்டு மேரினேட் பண்ணேன். இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வந்ததும் பாதி வேக வச்ச பிரியாணி அரிசியை போட்டுக்கோங்க. பிரியாணி அரிசியை மொத்தமாக ஆட் பண்ணதுக்கப்புறம் மசாலாவும் ரைஸும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அரிசி உடஞ்சிடக்கூடாது. உடையாத மாதிரி கிளறி ஒரு மூடி போட்டு தம் போட்டுருங்க. 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மணக்க சிக்கன் பிரியாணி ரெடி. உங்களுக்கும் சிக்கன் பிரியாணி வேணுமா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுவீங்களா?